ஹாய் காய்ஸ் அனியாங்காரமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெர்மன் மினி ஷார்ட்டட். நிறுத்து, என்ன நீ இவ்வளோ கேப் விட்டுட்டு நீ பேசாமல் வந்து அப்படியே ஆரம்பிச்சுட்டு போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் நினைக்க வேணாம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஐ ஹோப் யூ ஆர் போத் ஆஃப் கைஸ் டூயிங் வெல். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இவ்வளோ சப்போர்ட், இவ்வளோ ஹோப் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அக்கா எங்களுக்கெல்லாம் நீங்கள் ரிப்ளையே பண்ணலை, நான் அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. நான் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டேன். ஈவன் தோ லைன் பை லைன் எல்லோரும் சென்ட் பண்ண கமெண்ட்டுக்குமே நான் ரீட் பண்ணிட்டேன். பட் என்ன அப்படின்னா, என்னால் ரிப்ளை பண்ண முடியல பர்சனலாக. ஸோ அதனால தான் என்னால் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலை. பட் நான் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, லிஸ்ட் அவுட்லாம் பண்ணியிருந்தீங்க, இந்தந்த எஃப்எஃப்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நான் ஏதோ பண்ணிட்டேன். எனக்கு அதை பொறுத்தவரையும் கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. நான் 100% எதுவும் பண்ணலை, உங்கள் முன்னாடி நான் எதுவும் இம்பேக்ட் கொடுக்கல அப்படின்னாலும் என்னோடய ஸ்டோரி ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு அவ்வளோ ஹோப் கொடுத்ததுக்கு. அகெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் யூ ஸோ மச் கைஸ் அண்ட் மிஸ் யூ எவ்ரி ஒன். அண்ட் எல்லாரையுமே ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். லவ் யூ. யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. லவ் யூ, மிஸ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாண்டா. ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். ஜிமினோட மினி ஷார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, நீங்களும் ஜிமினும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பீங்க. நீங்கள் அப்ராடில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாகவும், ஜிமின் கொஞ்சம் ஒர்க்கில் லேசினஸாக இருக்கிற மாதிரி ஒர்க் போகாத ஒரு பையனாகவும் தான் இருந்திருப்பான். பட் ரெண்டு பேருமே ரொம்ப சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டும் சேம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருந்திருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஜோனில் தான் இருந்திருக்கீங்க. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணியிருப்பாருன்னா, லிக்ஷின்ற ஒரு பொண்ணை தன்னோட ஃபியான்ஸே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இன்ட்ரோ பண்ணியிருப்பாரு. நீங்களும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் அப்படியே சைக்கிளை கொண்டாந்து ஓரமாக நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. உங்களோட அம்மா தான், அப்பா எப்போ வந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை போய் ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் கவுச்சில் உட்காடுறீங்க. உங்கள் அப்பாவை ஹக் பண்ண மாதிரி உங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டே 2 ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி கொடுக்குறாங்க. உங்கள் அப்பா வந்திருக்குறாங்கன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எத்தனை டைம்டி நான் ஃபோன் பண்ணேன், அதை அட்டன் பண்ணியா நீ? அப்படியே பேசாமல் போயிட்டேன். அம்மா அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஜூஸை கையில் எடுக்கிறீங்க. நிறுத்து, என்னாச்சுமா? ஜிமினோட மேரேஜ் பற்றி தானே சொல்ல போகிற? அப்பா உங்களுக்கும் தெரியுமா அப்போது? உனக்கு முன்னாடி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்கிறீங்க? அப்புறம் அப்பா அவன் இருக்கிறான்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஜூஸை டேபிளில் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு எல்லாருக்கும் முன்னாடி உனக்கு தாண்டி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணுறேன்னு சொன்னாப்பா. பார்த்தா என்னை விட உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் தான் லாஸ்ட்டா? அம்மா ஏறு, எதுக்கு பொங்குற? அந்த திருட்டு பையன் என்னெல்லாம் டைலாக் விட்டு அடித்தான் தெரியுமா? நீ தாண்டி ஃபஸ்ட்டு, உனக்கு தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணுறேன். இருக்கட்டும், நாளைக்கு வருவான்னு ஒயன் மயன்கிட்ட அப்போ இருக்க அவனுக்கு. அவன் வரட்டும், ஓங்கி ஒரு அடியோட பல்ல கலட்டிடுறேன். ஒயன் என்னடி பேசுகிற? ஏன் நாளைக்கு அவன் வரட்டும், ஓங்கி நம்ம தலையில் வைக்கல குள்ளடப்பா வாத்து. என்னாச்சுமா? இனிமேல் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுடி. ஏன்னா அவனுக்கு மேரேஜ் ஆக போகுதுடி. அதுக்கு என்ன? நல்லா இருக்குடி நீ பேசுகிறது. அம்மா நீங்கள் சும்மா இருங்க, எனக்கு அவன் மேலே வர்ற கோவத்துக்கு. ஒயன் ஜிம்மினுக்கு மேரேஜ்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், பொண்ணு யாருன்னு எங்களுக்கும் தெரியாது. என்ன சொல்கிறீங்க? ஒயன் பார்த்ததுக்கப்புறம் தான் பொண்ணு உங்கள் எல்லாருக்கிட்டையும் காட்டுவேன்னே சொல்லிட்டான். ஈவன் தோ ஜிம்மினோட அம்மாவுக்கு கூட தெரியாது. என்னப்பா சொல்கிறாங்க? அம்மா நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நாங்களே என்னென்னமோ கேட்டுட்டோம். அவங்க அப்பா இருக்கிறார்ல, யார்? அங்கிளா? ஜிம்மினோட அப்பா பொண்ணை ஜிம்மினுக்கு மட்டும்தான் இன்ட்ரோ பண்ணி வச்சார். அதோட அவ்வளோதான். ஒயன் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் பொண்ணை எல்லாருக்கிட்டையும் காட்டுவேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டா. இன்னும் நாங்களே பொண்ணை பார்க்கல. பேர் லிக்ஷின்ற தவிர எங்களுக்கும் எதுவுமே தெரியாது. அந்த பயம் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனாலும் மேரேஜ் பேச்சு நாங்களே கடுப்பில் உட்காந்துருக்குறோண்டி. என்னாச்சு? ஒரு ஷாப்பிங் எங்களை போகவிடலை. எதுக்கு? மேரேஜ் விஷயத்தை பேசுனதோட அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறான்.
ஒயன் வந்ததுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும். சொல்லப்போனால் இனிமேல் தான் எல்லா ப்ராசஸுமே ஸ்டார்ட் பண்ணணும். மேரேஜுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு நினைக்கிற? ஏதோ 1 மந்த் இருக்குன்னு சொன்னான். சொல்லியிருப்பான். ஏன் சொன்னான்? கரெக்டாக உன்னோட லீவு டேட்டை கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்பான். ஆமாம், மேரேஜுக்கு இன்னும் 20 டேஸ் தாண்டி இருக்குது. ஆமாம்ல, நான் இந்த மந்த்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டனோ. பரவாயில்ல, உள்ளட்டப்பா ஏதோ நம்ம மேலே கொஞ்சம் பாசமாக தான் இருக்கான். ஓகே, மேரேஜ் விஷயம் தானே, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். நாளையிலேருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, அங்கிள் ஆண்டிக்கு ஹெவியாக ஹெல்ப் பண்ணணும். அப்பா நீங்கள் அங்கிள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அம்மா நீங்கள் போய் ஆண்டி கூட ஜாயின் பண்ணிக்கங்க. மேடம் என்ன பண்ண போகிறீங்க? நான் இப்போது ஹெவியாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க போகிறேன். என்னால் சுத்தமாக முடியல. காலையிலே என்னை கால் பண்ணி வாடின்னு சொல்லி கார்டனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு லிக்ஷியை இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு என் கார்டையும் சேர்த்து பிடிக்கிட்டு போயிட்டான். நினச்சேன் மேடம் வந்து அவசரமாக ஓடும்போதே போய் சாப்பிட்டுட்டு போயிட்டு தூங்கு. ஓகேம்மா, என்ன சமைச்சிங்க? உனக்கு பிடிச்சது தான். ஓகே டேட் பாய் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கண்ணத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு உங்கள் அம்மா லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட போகிறீங்க. உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருந்து உங்கள் அப்பா உங்கள் அம்மாவும் அப்படியே ஜிம்மனோட மேரேஜை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை கேட்டுகிட்டே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிக்கிறீங்க. கரெக்டாக உங்கள் அம்மாவும் வந்துடுறாங்க. வயன், அம்மா ப்ளீஸ்மா, நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேம்மா, சீரியஸாகவே. என்னது இது பிளேட்டில்? அம்மா போதுமா, ஏற்கனவே எலும்பு தோலுமா இருக்கிறடி. ஜிம்மனுக்கு மேரேஜ் ஆக போகுது. அடுத்து உனக்கு தான் மேரேஜ் பண்ணணும். நாங்கள் பண்ணட்டுமா வேண்டாமா? பண்ணலாமா, அதுக்காக என்னம்மா? உடம்பா இருந்தால் தானே பார்க்க பொண்ணு கொஞ்சம் அழகாக லட்சணமாக இருக்கிறான்னு சொல்லுவானுங்க. இப்படி எலும்பு தோலுமா இருந்தால் எந்த பையனையும் பொண்ணு கேட்டு வருவான்? பொண்ணு கேட்டு வரலன்னா என்ன, நம்ம மாப்பிள்ளை பார்த்து போயிடலாம். வயன், அம்மா சத்தியமாக இன்றைக்கி என்னால் சாப்பிட முடியாது, நான் கிளம்புறேன், நான் பாய், குட் நைட். சரி இந்தா தண்ணி குடிச்சிட்டு போ, அப்படியே போகிறேலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டர் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே உங்கள் அம்மா அப்படியே ஐஸில் பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளாஸை கீழே வச்சுட்டு உங்கள் அம்மா ஒரு ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிடுறீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் உங்கள் ஃபோனும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் பெட்டில் கிராஸ் வாக்கில் கிடக்குறீங்க. பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. ஜிம்மின் தான். ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு குப்பராக வச்சுட்டு ஃபோனை அப்படியே மறுபடியும் பெட்ஷீட்டை இழுத்து போடுறீங்க. மறுபடியும் ஃபோன் அடிக்குது. மறுபடியும் எடுத்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பெட்ஷீட்டை இழுத்து போத்துறீங்க. ஸோ மறுபடியும் ஃபோன் அடிக்குது. பிடிச்சி கட் பண்ணி விட்றீங்க. மறுபடியும் ஃபோன் அடிக்குது. பில்லோவை எடுத்து காதுக்குள்ள 2 பக்கமும் அடைச்சிட்டு பெட்ஷீட்டை இழுத்து போட்டு போட்டுறீங்க. மறுபடியும் ஃபோன் அடிக்குது. ஐயோ, இவனை தூங்கவே விட மாட்டேங்கிறானே. எனக்கே கிடைக்கிறது ஏதாச்சும் 3 டேஸ் லீவு தான். இவனை என்னடா எதுக்கடி கத்துற? ஏண்டா கட் பண்ணி விட்டா ஏண்டா கூப்பிட்ற மறுபடியும்? அதை கேட்க தாண்டி கூப்பிட்டேன். ஏண்டி கட் பண்ணி விட்ட? சோதிக்காதடா, எனக்கு சரியான டயர்டாக இருக்குடா. சைட்டில் பயங்கரமான ஒர்க்கு. எந்த மந்த்தில் இல்லாமல் இந்த மந்தில் வச்சு செஞ்சுட்டாங்க. என்னால் முடியல. எனக்கு தெரியாது, நான் இப்போ வெளியில் போகணும். ஜிம்மன், என்னாலாம் எதுவும் பண்ண முடியாது ஜிம்மன். இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காத. ஏன் வெளியில் போகணுன்னு கேளு. நீ எதுக்கோ போவ, நான் ஏன்டா கேட்கணும்? மொயன், எழுந்திரிச்சு உட்காரேன். ஜிம்மன், எழுந்திரடி அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு ஒரு அரை தான் உங்கள் கணத்தில் பிடிச்சி எழுந்திரிச்சு உட்காருங்க. ஆக்சுவலி அவன் உங்கள் பெட்டுக்கிட்ட தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கான். நீங்கள் அட்டன் பண்ணாத ஃபோனை தான் காதில் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்துருக்குறீங்க படுத்துக்கிட்டு. எப்படா வந்தேன்? டோர் லாக்கில் இருந்துச்சு. சரி, இந்த டோரு என் பெட்ரூம்குள்ளே வராதுன்னு உனக்கு எத்தனை டைம்டா சொல்லியிருக்கேன்? அடிச்சுன்னு வச்சுக்கோ, மூஞ்சி உடஞ்சிரும். எத்தனை டைம் இப்படி கால் பண்ணிகிட்ருக்கேன்? இதுக்கடி அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுட்ருக்க? தூக்கம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் படுக்க போகிறீங்க. அவன் பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறான். என்னடா அவன் பிரச்சனை சொல்கிறான். ஸ்லீவ்லெஸ் எடுத்து போடுறி அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் நைட் ட்ரெஸ் இந்த ஸ்லீவ்லெஸ் மாதிரி போட்டிருப்பீங்க இல்லையா? ஒன் சைடு அந்த ஸ்லீவ் என்ன போயிருக்குன்னா ஷோல்டர் வரைக்கும் இறங்கியிருக்கு. அதை எடுத்து அவன் அப்படியே ஹோல்ட் பண்ணி உங்கள் ஷோல்டரில் வைக்கிறான். நீங்களும் அதை எடுத்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு என்னன்னு சொல்லு. அது வந்து என்னடா, ஏன்டா அப்படி பார்க்குற? ஒயன், டேட் போவோமா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திடுக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துடுறீங்க. நல்லா தெளிவா. என்னடா என்ன கேட்ட பண்ணி? இருடி, லிக்ஷி இருக்கால்ல? ஆமாம், அவள் டேட் போகணும்னு சொல்கிறா. சரி, அதுக்கு என்ன?
ம். டேட் போகிறதுனா என்னன்னு தெரிலடி. அதுக்கு ஆ அதான். டேய், இப்போ நீ என்ன கேட்க வர்ற? ஒழுங்கா கேளு. ம், அதாவது என் செல்லல்ல, பெட்ஷீட்டெல்லாம் இழுக்காத. என் பட்டும் இல்லை, இருடி கிட்ட வந்துக்கிறேன், நீ அங்கே இருந்து சொல்லு. இதை கேளுடி. எனக்கு டேட் போகிறதுனா என்னன்னே தெரியாதுடி. லிக்ஷி வேற அடம் பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அப்பா வேற கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? ஆம், நீ என்ன பண்ணுவியா, இந்த ட்ரெஸ்ஸே நல்லா இருக்கு, கீழே எப்படி நீ ஷாக்ஸ் தானே போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ஷீட்டை இழுக்கிறான். ஆக்சுவலி நீங்கள் தைஸ் வரைக்கும் ஷாக்ஸ் தான் போட்டிருக்கீங்க. ஜிம்மன் பெட்ஷீட்டை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி இழுத்து ஹிப்போட சேர்த்து ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஒயன் 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 ஒயன். டே, எதுக்குடா? இதில் ஒரு பேண்ட்டு மட்டும் போட்டு வா, அப்படியே கிளம்பு, டைம் ஆயிடுச்சு, போகலாம். அறிவு கட்டவன, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ஒன்றை டேட்டுக்கு கூப்பிட்டா நீ தானே போகணும். நீ எதுக்கு என்ன கூப்பிட்டுட்டு இருக்க? என் கூட டேட்டுக்கு வரேங்கிற? லூசாடி, நீ உன் கூட டேட்டுக்கு வரலன்னு சொல்லலை. வா, நம்மளும் சேர்ந்து டேட்டுக்கு போவோம். நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியலடா. ப்ளீஸ்டி ப்ளீஸ்டி, எனக்கு டேட்னால என்னன்னே தெரியாது. அவள் வேற நின்று அடம் பிடிச்சிட்டு இருக்கா. எனக்கு ஹெல்ப் பண்ண யாரடி இருக்கா? நீ தானே இருக்க. அதுக்கு நம்ம மூலியம் சேர்ந்து டேட்டுக்கு போவோம். அடிங்க உங்கள் கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே பில்லவை எடுத்து அடிக்கிறீங்க. எதுக்குடி இப்போ அடிக்கிற? அறிவு கட்டவனே, 3 பேரெல்லாம் டேட்டுக்கு போகக்கூடாது. பின்ன யாரை லவ் பண்ணுறாங்களோ அவங்க 2 பேரும் தான் டேட்டுக்கு போகணும். அதெல்லாம் இல்லை, நான் நிறைய சீரீஸில் பார்த்துருக்கேன். 3 பேரெல்லாம் டேட்டுக்கு போவாங்க. டே, அது கப்புள்ஸ் தான் 4 பேர் வந்திருப்பாங்க. 3 பேரெல்லாம் யாரும் போயிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியாது, நீயே வர டேட்டுக்கு. நான் வரல, என்னை விடு ஜிம்மன், எனக்கு தூக்கம் வருது. வயடி பண்ணி மட்டும் வரலன்னு வச்சுக்க, தரன்னு பெட்டில் பிடிச்சி இழுத்துருவேண்டி. சத்தியமாக நான் வரமாட்டேன் ஜிம்மன். ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு போயிடும். ஆள் டேட்டு கூப்பிட்டா நீயே போயிட்டு வா, என்னெல்லாம் கூப்பிடாத. ஒயின் 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலை பிடிச்சி இழுக்கிறா. நீங்கள் அந்த பெட்டு இருக்குல்ல, பெட்டோட லெக்கை பிடிச்சிக்கிட்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு விட மாட்டேன்ட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கீங்க. ஒயன் அப்படின்னு பிடிச்சி உங்களை ஒரே இதுதான் தொப்புக்கட்டின்னு அங்கேருந்து பெட்டிலேருந்து கீழே வந்து விழுந்துட்டீங்க. அவன் என்னென்னா பெட்ஷீட்டை கையில் வச்சுட்டு அப்படியே திருக்கால் முடிச்சுக்கிட்டு இருக்கான். சரியான அடி ஆயிடுச்சு உங்களுக்கு இடுப்பில். அப்படியே கீழே விழுந்த மாதிரி அவனை முறைச்சிட்டு உட்காந்துருக்குறீங்க. ஒயன்மா, அடி எதுவும் பட்டுருச்சா என்ன? இந்தாடி அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை கொடுக்குறான். நீங்கள் டக்குன்னு வெடுக்குன்னு பிடிச்சி இழுக்கிறீங்க. ப்ளீஸில் அடி எதுவும் படலைன்னு நினைக்கிறேன். நம்ம கிளம்பலாமா? நான் வேணால் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி லிக்ஷி கிளம்பி வந்துட்டா, நான் கூட ரெடி ஆகிட்டேன். நீ கூட ரெடியானா நம்ம அப்படியே டேட்டுக்கு போயிட்டு இப்படியே வந்துடுவோம்மா. ஓகே இல்லை? ஐயோ, முறைக்கிறாளோ? ஏண்டி முறைக்கிற? அடி பட்டுருச்சா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறீங்க. அவனும் அவங்க கையை பயந்துட்டு வந்து பிடிக்கிறான். அடிக்கக்கூடாதுடி, நான் வந்து நேர்மையாக கூப்பிட்டேன், நீ வரல சரியா? அதனால தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஓகேவா? தூக்கி விடு முதல்ல. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் பெட்ஷீட்டை பிடிச்சிருப்பீங்க இல்லையா, அது என்னென்னா வலிக்கிக்கிட்டு மறுபடியும் விட்டுடுறீங்க. பாதி எழுந்துட்டு வந்துட்டு மறுபடியும் போய் தங்குன்னு கீழே உட்காந்துடுறீங்க. உங்களால் முடியல, அழுகாத ஒரு குறை தான். மறுபடியும் அவனையும் முறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பெட்ஷீட்டை பிடிச்சிருப்படி எனக்கு தெரியாதுடி. அதான்டி, சாரிடி என் தங்கம்ல காலையிலே பாவம் கீழெல்லாம் விழுந்துட்டா பாரு, கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி தூக்குறான். நீங்கள் உங்கள் கையை எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டு ஐயோ பார்த்து தூக்கு. ஓகேவாடி? கிளவியோட மோசமாக பண்ணுறியடி, எருமை அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதுகுலே 2 சாத்துறீங்க. டே, பிடிச்சிக்கிச்சு போல இருக்குடா. என்னது? இடுப்பு தான் வலிக்குது பாரு எனக்கு. அடி எடுத்தே வைக்க முடியலடா. படுப்பாவி, உன் ஆள் கூட நீ டேட் போகிறதுக்கு என் இடுப்பை தான் உடைக்கணுமா? நாசமாக போகிறவனே. சாரி, வா போகலாம். எங்கடா இழுக்கிற? போ போய் ஃப்ரெஷ்அப் ஆகு. போ நான் வேணா வந்து குளிப்பாட்டி விட்டா ஓங்கி உதச்சிருவேன், போட வெளியில். சின்ன பிள்ளைகளெல்லாம் ஒரு பாத்ரூமில் தானே குளித்தோம், இப்போ என்ன ரொம்ப பண்ணுறா? செருப்பு பிஞ்சிரும், போய் எனக்கு ட்ரெஸ் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் பாத்ரூம் டோரை சாத்திக்கிறீங்க. அவன் ட்ரெஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கா. ஸோ நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வெளியில் வரீங்க. அவன் வெளியில் தான் நிற்கிறான். சூப்பர்ரி, செம்மடி, பக்கவாக இருக்குது, அழகாக இருக்கிற. சாத்திக்கிட்டு போறியா முன்னாடி? கண்டுபிடிச்சிட்டியா? போ. ஓகே ஆண்டி பாய், அங்கிள் பாய். ஒயன், நீ எங்கடி போகிற? மா, இவன் தாம்மா. ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் ஊட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். வெளியில் போய் மறக்காமல் சாப்பிட்ருங்க.
ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வரீங்க. லிக்ஷி கார் கிட்ட நிற்கிறா. அவள் உங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறா. நீங்கள் ஹாய் லிக்ஷி. ஹாய் ஒயன். ரெஸ்ட் எடுத்தீங்களா? எங்கே எடுக்க விட்டோம் இந்த தர்திரம், என்னால் முடியல. நீங்கள் 2 பேரும் போகலாம்ல. ஜிம்முன்னு தான் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னார். எனக்கு கூட நீங்கள் வந்தால் ஓகேவாக தான் இருக்கும். அதனால தான் ஓகே ஓகே காய்ஸ், பேசினதெல்லாம் போதும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைடு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு மடி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிரைவிங் சீட்டில் போயிட்டு உட்காரான். நீங்களும் ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சீட்டுக்கு போகிறதுக்கு. லிக்ஷியும் ஒரு அடி எடுத்து வைக்கிறான். நீங்கள் அந்த டோரை பிடிச்சிட்டு லிக்ஷியை பார்க்குறீங்க. லிக்ஷி உங்களை பார்த்துட்டு இருக்கான். ஜிம்மை நாங்கள் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு ஒயன் சீக்கிரம் வந்துடி வந்து உட்காரு அப்படிங்கிறான். நீங்கள் லிக்ஷியை பார்த்துட்டு நீ உட்காரு லிக்ஷி, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். இல்லை ஒயன் உங்களுக்கு இல்லை நீ முன்னாடியே உட்காரு, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிக்ஷியை விட்டுட்டு நீங்கள் பேக் சீட்டுக்கு போகிறீங்க. ஜிம்மன் உங்களை பார்க்குறான். என்னடி, எனக்கு இதுவே போதும். ஜிம்மன் போகலாமா? போகலாம் லிக்ஷி. ஆக்சுவலி இது ஜிம்மனுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு. அந்த சீட்டு உங்களை தவிர நீங்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க. ஜிம்மன்கிட்ட சரியான சண்டை கட்டுவீங்க. ஈவெண்டோ ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் போனாலுமே அந்த சீட்டில் தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பீங்க. ஜிம்மன் அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ரொம்ப கேஷுவலாக ஃபோனை செக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டுருக்குறீங்க. ஸோ அப்படியே நிறையா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்குள்ளே தான் போகிறீங்க. நிறைய சுற்றி பார்க்குறீங்க. நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்மன் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் 2 பேரும் ஜாலியாக சுற்றிட்டு வந்துட்டுருக்குறீங்க. லிக்ஷி ஒரு 2 அடி பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் போகுது. சுற்றி பார்க்குறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சு வந்துட்டுருக்குது. லிக்ஷிக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் உங்கள் ஹேண்டை தான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறா. அந்த பலூன் ஷூட் பண்ணுறது, ஏரோஃப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ஜிம்முன்னு கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்குறீங்க. அவன் ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு வந்துட்டுருக்குறான். அந்த இது இருக்கும் இல்லையா, ஃபவுண்டைன் மாதிரி இருக்கும் இல்லையா, அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு சென்டரில் நிறைய தண்ணி அடிச்சுட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதை நின்று பார்த்துட்டு இருக்கும்போது லிக்ஷிட் சடனாக இடையில அவங்க கை 2 பிரிச்சுட்டு ஜிம்மன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப கேஷுவலாக நீங்கள் ஃபவுண்டைனை பார்த்துட்ருக்குறீங்க. அதை நீங்கள் எதுவுமே எடுத்துக்கல. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜிம்மன் சடனாக திரும்பி பார்க்குறான். என்னாச்சு லிக்ஷி? ஒன்றும் இல்லை ஜிம்மன், அந்த சைடு நல்லா இருக்குது. அந்த சைடு நம்ம போகவே இல்லையே, வா நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாம். சரி வா ஒயன். அவங்க இங்கேயே நிற்கட்டும், அவங்களுக்கு ஃபவுண்டைன் பிடிச்சிருக்கு போல இருக்குது. ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. நீ வா நம்ம 2 பேரும் அங்கிட்டு போகலாம். இல்லை ஒயன் அப்படிங்கும்போது லிக்ஷி ஜிம்மனை கூட்டிகிட்டு அந்த பக்கம் போயிடுறா. நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, நீங்கள் ஃபவுண்டைனாக பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் கலர் லைட் செட்டிங்கோடு அது பயங்கரமாக வாட்டர் ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. ஜிம்மனுக்கு ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் லிக்ஷி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். ஸோ அவன் கூட போயிட்டு நிறையா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறா, ஈவெண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஜிம்மன் என்ன லிக்ஷி, எனக்கு அது வாங்கி தரீங்களா? சரி இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிக்ஷியை அவங்கக்கிட்ட விட்டுட்டு அவன் கொஞ்சம் தூரமாக போகிறான். நீங்கள் லிக்ஷியை பார்த்துட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஒயன் சொல்லு லிக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை பார்த்துட்ருக்குறீங்க. என்ன செக் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை லிக்ஷி, ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான மீட்டிங் போயிட்டுருக்குது. அர்ஜென்ட்டாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டீட்டெயில் எதுன்னு தெரில, அதான் எல்லாத்தையும் மெயில் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ தப்பாக எடுத்துக்கிட்டிங்களா? எதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை தான் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் லிக்ஷியை பார்க்கல. இல்லை, ஜிம்மினோட ஹேண்டை நான் ஹோல்ட் பண்ணது எதுவும் உங்களுக்கு இதில் என்ன இருக்குது? நீ அவனோட ஃபியான்ஸே, ஸோ நீ தான் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஒயன் ஒயன் என்ன லிக்ஷி, ஏதோ சொல்ல வர போல இருக்கு, திக்கி திணற. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலி எனக்கு தெரியும் உங்களுக்கும் ஜிம்முனுக்கு இருக்கிற பாண்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லையோன்னு தோணுது. அதான் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபோனை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அதை அப்படியே ஸ்க்ரீன் லாக் பண்ணிவிட்டு சின்ன ஒரு ஸ்மைலோட லிக்ஷியை பார்க்குறீங்க. இதில் என்ன இருக்குது லிக்ஷி, நான் அப்பயே சொன்னேன் வரலன்னு சொல்லிட்டு. இவன் தான் கேட்காம என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டா தெரியுமா? பார்த்தா அதுக்கு பெட்டில் இதெல்லாம் பிடிச்சி கீழே தள்ளி விட்டு வந்திருக்கிறான். நான் எத்தனையோ டைம் சொன்னேன், ஆனாலும் இவன் கேட்குறதா இல்லை. இல்லை ஒயன், எனக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க. நான் சடனாக சொல்கிறது ஏதோ அப்படிலாம் எதுவும் இல்லை. அஸ் அ கேர்ளாக அப்படிங்கிறத விட ஒரு ஃபியான்ஸியாக நீ யோசிச்சா நானும் அப்படி தான் யோசிச்சிருப்பேன். நான் பார்த்துக்கிறேன். ஒயன் என்ன எதுவும் நீங்கள்
இதில் என்ன இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். லிக்ஷி, இந்தா நீ கேட்டது. ஹே, தேங்க்ஸ் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்க் ஸ்டிக் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் அவள் கேட்டிருக்கா, ஃப்ரைட் போர்க் ஸ்டிக்கு. ஸோ அதை அவள் கையில் வாங்கிக்கிறான். இந்தா உனக்கும். இல்லைடா எனக்கு வேணாம். ஏன்? எனக்கு வேணாம் ஜிமன், நான் அங்கே போயிட்டு வியூ நல்லாயிருக்கு, நான் அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஏய் நில்லடி, இதை சாப்பிட்டு போ. இல்லை இல்லை எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல. எது உனக்கு பிடிக்கலையா? ஒயன் அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேருந்து மூவ் பண்ணிடுறீங்க. லிக்ஷி, ஜிமன் நீங்கள் சாப்பிட்லையா? நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிக்ஷி கூட நின்று சாப்பிட்டுக்கிட்டு உங்களை பார்க்குறான். ஸோ அங்கேருந்தே உங்கள் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது விலக ஸ்டார்ட் ஆகுது. ஜிமின் கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் பேக்கில் தான் நீங்கள் வர ஆரம்பிக்கிறீங்க. ஜிமின் எல்லா இடத்துலையும் உங்களை தான் திரும்பி பார்த்துட்ருக்கான். இவன் வந்து அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன செக்மெண்ட்டில் கூட உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறீங்க. ஏய் ஏண்டி வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற? எனக்கு ஜெயின்வெல் ஒத்துக்காதுடா, எனக்கு தலை சுற்றும், வாமிட்டாக வரும், நான் வரல, நீ லிக்ஷியை கூட்டிகிட்டு போ. லிக்ஷி ஜிம்மனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிறான். ஜிம்மன் அந்த ஹேண்டை எடுத்து விட்டுட்டு உங்கள் ஷோல்டரில் வந்து கை வைக்க வரான். நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் போயிடுறீங்க. அவன் அந்த ஹேண்டை ரைஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு உங்களே பார்க்குறான். லிக்ஷி வந்து டக்குன்னு ஹேண்டை ஹோல்ட் பண்ணி, ஒயன் வரலன்னா என்ன, நம்ம போகலாமே? இல்லை, ஒயன் மட்டும் தனியாக நிற்பால்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் தனியானா இல்லை, நான் அந்த ரைட் போகிறேன், ஹார்ஸ் ரைட் நான் போயிட்டு வரேன். ஹார்ஸ் ரைடா? நீ தனியாக போக மாட்டேன், கீழே விழுந்துருவேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு அடி எடுத்து வைக்கிறான். ஜிம்மன், நான் தான் சொல்கிறேன்னா நான் ஹார்ஸ் ரைட் போகிறேன், நீ ஜெயின்வில் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்காமல் நடந்து போய்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவ எப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிக்ஷி கூட ஜெயின்வில்ல ஜாயின் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே எல்லா ஃபன் என்டர்டெயின்மெண்ட் எல்லாருமே முடிச்சுட்டு ஒரு அரௌண்ட் ஈவினிங் 6 o'clock 6:30 ஆகிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஸோ இப்போவும் லிக்ஷி ஜிம்மனோட கையை விடவே இல்லை, அவள் டைட்டாக பிடிச்சிருக்கிறா. நீங்கள் ரொம்ப கூலாக நீங்கள் பேசாமல் போயிட்டுருக்கிறீங்க. ஜிம்மன் கிட்ட கொஞ்சம் பேசவும் இல்லை, ஏன்னா ஃபோனில் உங்களுக்கு மீட்டிங் வேறு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு மெயில் பண்ணிக்கிட்டு ரிப்ளை பண்ணிக்கிட்டு அப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. போன ஸ்பீட்லேயே இந்த சிங்கிள் சீட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்த பார்த்து நீங்கள் உட்காந்துட்டீங்க. ஜிம்மன் லிக்ஷி உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஏன்டா அப்படி பார்க்குற? இங்கே எதுக்கடி உட்காந்த? சீட் இருந்துச்சு உட்காந்தேன். அங்கேயும் ஃப்ரீயாக இருக்குடி, 3 பேர் உட்கார்ற மாதிரி, நம்ம அங்கே போய் டின்னர் சாப்பிட்லாண்டி. நாங்கள்லாம் வரல, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஒயன், தனியாக ஏன் உட்கார்ற? இவங்க கூட ஏன் உட்காந்துக்கிற? ஏன் எல்லோரும் சாப்பிட்ட தானே வந்திருக்காங்க, நம்மளும் சாப்பிட்ட தானே வந்திருக்கோம், என்ன லிக்ஷி? ஒயன் வாங்க 3 பேரும் சேர்ந்தே உட்காந்து சாப்பிட்லாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை லிக்ஷி, என்னால் இதுக்கு மேலே ஒரு அடி நகர முடியாது. ஒயன், இங்கேருந்து அந்த செகண்ட் டேபிள் வரக்கூட உனக்கு நடக்க முடியல. டேய், நான் இங்கேயே நல்லா தானே உட்காந்துருக்கேன் கம்ஃபர்டபுளாக, சும்மா போடா, நீ போய் லிக்ஷியோட உட்காந்து சாப்பிடு. இவன் படுத்துறான் லிக்ஷி, இவனை கொஞ்சம் கூட்டிகிட்டு போயேன், நான் இங்கேனா ஒயன் ஒன்று. ஏங்க வாங்க, அவங்க தான் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் லிக்ஷி கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறா. நீங்கள் அங்கே கெட் டுகெதர் பார்ட்டி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸு, நார்மலாக அவங்களோட அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மன் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் செம்ம ஃபன்னாக ஜாலியாக சாப்பிட்டுட்டு நல்லா அவங்களோட சிரித்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். லிக்ஷிப் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக பேச ஸ்டார்ட் பண்ணுறா. அவன் சாப்பிட்டுக்கிட்டு சும்மா எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டைம் பாஸ் ஆகுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்கள பார்க்குறான், அவங்கள காணும். சடனாக டேபிள்லேருந்து எழுந்திரிச்சிடுறான். ஜிம்மன் என்னாச்சு? இல்லை ஒயனை காணும், ஒரு நிமிஷம் நான் போய் பார்த்துட்டு வரேன். ஜிம்மன் ஒரு நிமிஷம் இரு லிக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவசரமாக உங்கள் டேபிள் கிட்டே வரான். அங்கே நிறையா பேர் சாப்பிட்டுக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படி தான் இருக்கிறாங்க. உங்களை அங்கே காணும். ஒரு ட்ரெடிஷ்னலான ரெஸ்டாரண்ட் தான். ஸோ உங்களை அங்கே காணும். எல்லாருமே கீழே தானே சிட் டவுன் பண்ணியிருந்திருப்பாங்க. இங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்களே, அவங்க தெரில சார். ஏங்க இங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரெஸ்டாரண்ட்டு வெளியிலே ஓடியாந்துட்டு பிளாட்ஃபார்மெல்லாம் பார்த்துட்ருக்குறான். எங்கே போனா இவன்? இங்கே தானே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான், பார்த்துட்டு தானே இருந்தேன். ஜிம்மன் சொல்லு லிக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு திரும்புகிறான். ஒயன் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். என்ன? இங்கே பாருங்க மெசேஜ், வீட்டுக்கு போயிட்டாங்களாம். வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிக்ஷியோட ஃபோனை வாங்கி பார்க்குறான். ஆக்சுவலி நீங்கள் லிக்ஷிக்கு தான் மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க. அவனோட ஃபோனை எடுத்து செக் பண்ணுறான். அவனுக்கு நீங்கள் காலும் பண்ணலாம், மெசேஜும் பண்ணலாம். சாப்பிட்லாமா? அது லிக்ஷி, நானும் வீட்டுக்கு, எனக்கு ரொம்ப பசிக்குது ஜிம்மன், நான் இன்னும் டின்னர் கம்ப்ளீட் பண்ணல. சாப்பிட்லாம் லிக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த தான் தாட் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு
எப்போதும் போல் வீட்டில் வந்துட்டு பயங்கரமாக தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்படியே டேஸ் போகுது. ஆஃப்டர் 2 டேஸ் போகுது. நீங்கள் ஜிம்முக்கு மெசேஜ், கால்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சுக்கல. அப்பப்போ நீங்கள் உங்கள் மாடியிலேருந்து பார்ப்பீங்க. அவன் உங்கள் மேலேருந்து பார்ப்பான். நீங்கள் கையை மட்டும் ஆட்டுவீங்க. அவன் உங்கள் மேலே கொஞ்சம் கோவமாக இருந்தாலும் சரி ஓகே நீங்கள் ஹேண்ட் ஷேக்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹாய் பாய் அந்த மாதிரி காட்டிக்குவான். ஸோ அப்படியே 2 டேஸ் போகுது. இப்போது ஒரு 1 டே தான். நீங்கள் இப்போது மேரேஜ் ஷாப்பிங்கில் நின்றுட்டுருக்கிறீங்க. உங்கள் ஃபேமிலிஸ், ஜிம்மினோட ஃபேமிலி, லிக்ஷோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு 3 ஃபேமிலியுமே அப்படி நின்றுட்டுருக்கிறீங்க. ஜிம்மின் உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்தோட பேச மாட்டேங்கிறான். வர வர நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் லிக்ஷி கூட க்ளோஸாக இருக்கிறான். கொஞ்சம் நல்லாவே அவன் அட்டாச் ஆகிட்டான். உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் எடுக்கவும். ஸோ இப்போ எல்லோரும் ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போ போல் கேஷுவலாக உட்காந்து ஒன்றுனா செக்ஷன் வைஸ் பார்த்துட்ருக்குறீங்க. ஜிம்மன், இது எனக்கு நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு லிக்ஷி. இதை ட்ரை பண்ணு. இதுவா? இது எனக்கு வேணாமே. இதை ட்ரை பண்ணி பாரு. சரி ஓகே இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரையல் ரூமுக்கு போகிறா. நீங்கள் அங்கேருந்து மென்ஸ் வேர் செக்ஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க. ஜிம்னு உங்களை சைடில் பார்த்துட்டு அவன் ஆப்போசிட்டில் பார்க்குற ஒரு அழகான க்யூட்டான ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்குது. அதை கையில் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆண்டி இது எப்படி இருக்கும்? இது லிக்ஷிக்கு நல்லா இருக்கும்டா. இது உங்கள் பொண்ணுக்கு. ஏன் பொண்ணா? என்னடா சண்டை போட்டுக்கிட்டிங்களா? ஆமாம் ரொம்ப தான் பண்ணுறா. ஒழுங்காகவே பேச மாட்டேங்கிறா. என்னன்னே தெரில. அது சரி. ஐயோ இதுக்குள்ளே நான் வரல. எனக்கு தலைவலி வந்துடும். நான் போய் இன்னும் நிறையா ஷாப்பிங் பண்ணணும். ஆண்டி என்ன ஏதுன்னு கேட்டு பேச வைப்பாங்கன்னு பார்த்தா அவங்க ஏன் நம்மளை பேச வைக்கணும்? அந்த பைத்தியத்துக்கிட்ட நம்மளே போய் பேசலாம். என்னடா என்ன பார்த்துட்ருக்கா? பார்த்தா எப்படி தெரியுது? மேட்சாக பார்த்துட்ருக்கேன். ட்ரெஸ் தான் பார்த்துட்ருக்கேன். மென்ஸ் வியரில் என்ன பார்த்துட்ருக்க? ஏன் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஷர்ட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? ஓ உங்களுக்கு அந்த ஞாபகம்லாம் இருக்கா? ஏன் உனக்கு இல்லையா என்ன? எனக்கும். சரி விடு, வேணாம். இங்கே வந்து சண்டை போட்டுக்கோண்டா. வீட்டில் வந்து நான் பேசிக்கிறேன். எங்கே வந்தாலும் இவ்வளோதான். வயன் இந்த அப்படி என்னடா இது? இந்த ஃப்ராகு உனக்கு நல்லா இருக்கான்னு பாரு. ஏன் எனக்கா அந்த ஃப்ராகு? நான் ஃப்ராகெல்லாம் போட மாட்டேன். எனக்கு தெரியும். நானும் பார்த்துட்டே இருக்கேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுவும் நான் எடுத்து கொடுத்தா மட்டும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா அம்மா எல்லா சித்தப்பா எடுத்து கொடுத்தாலும் பிடிக்குதுன்னு சொல்கிறேன். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? ஜிம்மு சொல்லு லிக்ஷி, ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு லிக்ஷி. கையில் என்ன? வா பிங்க் கலரா? ஜிம்மன் நான் இந்த ஃப்ராக் ட்ரை பண்ணிட்டு வரேன். அது லிக்ஷி அது உனக்கு அப்படிங்கும்போது நீங்கள் டக்குன்னு இந்த ஃப்ராக் வாங்கி பிடி லிக்ஷி உனக்கு தான் எடுத்தா, நீ போய் ட்ரை பண்ணிட்டு வா. அவ்வளோதான். ஜிம்மனுக்கு செம்மையாக கோவம் வந்துருச்சு. நிஜமா ஜிம்மன் இது எனக்கா? அது லிக்ஷி அது உனக்கு தான், என்ன பிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் கொடுத்து அவளை ட்ரையல் ரூமுக்குள்ளே புஷ் பண்ணி விட்றீங்க. ஜிம்மன் உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. எதுக்கு இப்போ என்ன அப்படி பார்த்து முறைக்கிற? அந்த ட்ரெஸ்ஸு நான் அவளுக்கு எடுக்கல. எனக்கும் தான் தெரியும். அதுக்கே இப்படி முறைச்சிட்டு இருக்கா. வா இந்த ஷர்ட் எடுத்து பாரு, உனக்கு ஓகேவானு. வயன் ஜிம்மன் அப்படிங்கிறீங்க. ஒரு செகண்டில் அவன் ஷர்ட்டை பிடிங்கி கீழே போட்டுட்டு உங்கள் ஷோல்டர் அப்படியே ஆர்ம்ஸை டைட்டாக பிடிச்சிட்டான். அந்த ட்ரெஸ்ஸு நான் அவளுக்கு எடுக்கலை. ஜிம்மன் தெரியும்டா, நான் விளையாட்டுக்கு பண்ண, கையை விட்டு வலிக்குது. அந்த ட்ரெஸ்ஸு நான் அவளுக்கு. ஜிம்மன் உனக்கு தானடி எடுத்தேன், உன்னை தானே போட்டு பார்க்க சொன்னேன். ஏய் என்ன என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? அம்மா டேய் என்னடா என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கிற? ஆண்டி அந்த ஃப்ராக் நான் வாங்கிக்கு தானே எடுத்தேன், அதை வாங்கி லிக்ஷிக்கிட்ட கொடுத்துட்டா. ஏண்டி என்னாச்சு? அம்மா அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து ஆசையே கேட்டா, எனக்கு எடுத்ததுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அதான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு என்னமோ இவ்வளோ ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான். நான் ஓவராக பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த செகண்ட் அங்கே நிற்கவே இல்லை, அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் ஜிம்னையும் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியல. ஏண்டி உனக்கு எடுத்து அவன் யாருக்கு கொடுக்க மாட்டான்னு தெரியும்ல, நீ ஏன் இப்படி பண்ண? அம்மா இன்னமும் அப்படியே இருக்க முடியுமா? அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, என்ன நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து மூவ் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்னு சரியான கோவத்தில் டென்ஸ்டாக ஒரு நைட் அரவுண்டுக்கிட்ட இருக்குது, ஒரு 8 o'clock. அவன் வீட்டில் உட்காந்துருக்குறான். அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவன் எடுத்து அட்டன் பண்ணிவிட்டு சரியான கோவத்தில் இங்கேருந்து கிளம்பி உங்ககிட்ட தான் வந்துட்டுருக்குறான். வந்துட்டிங்களா? எங்கே வரமாட்டியோன்னு நினச்சேன். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டு இருக்கான். ஜிம்மன் இப்போ தாண்டா பேக் பண்ண, எங்கடி கிளம்பிகிட்ருக்க? ஜிம்மன்
நான் நினச்சி கூட பார்க்கலடா. சைட்டில் ஏதோ பெரிய ப்ராப்ளமா. நான் இல்லைன்னா எதுவும் சால்வ் ஆகாது. நான் போய் தான் ஆகணும். ஏய் என்ன நக்கல் அடிச்சிட்டு இருக்கிறியா? இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு ஜிம்முன்னு நான் வந்துருவேன். ஒரு 2 டேஸ் ஒர்க்கு தான். முடிச்சோனையுமே உன் கல்யாணத்துக்கு வரப்போகிறது தான். எனக்கெல்லாம் தெரியாது. நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் பேக்கில் வைக்கிறீங்க. அவன் பேக்கை விட்டு வெளியில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்படியே அலப்பறை போயிட்டுருக்கு. ஜிம்மன் நிறுத்த போறியா இல்லையா? ஆல்ரெடி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. அதான் சொல்கிறேன்னா உன் மேரேஜுக்கு நான் வந்துடுவேன்னு. வயன் இங்கே பாரு, ஏற்கனவே நீ என்னமோ பண்ணிகிட்ருக்குற. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ நீ ஜிம்மன் உன் கல்யாணத்துக்கு நான் வந்துடுவேன் சரியா? ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. நான் போய் தான் ஆகணும். டேய் நீங்கள் 2 பேரும் ஆரம்பிச்சிட்டிங்களா? இன்னும் சண்டை முடியவே இல்லையா? வயன் ½ அன் ஹவரில் ஃப்ளைட்டு. நீ இங்கேயே இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்தா எப்போ போய் ரீச் பண்ணுவேன்? டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இந்த சார் இருக்காங்களே இவர் தான் கொண்டாந்து விடணும். புட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட தூக்கி போடுறீங்க. அவன் கேஷ் பிடிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். வா கொண்டாந்து ட்ராப் பண்ணு. ஆண்டி இவளை பாருங்க ஆண்டி, இவன் வேணும்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் ஆண்டி கல்யாண டயத்தில். ஜிம்மன் நானும் பார்த்தேன், ஏதோ பெரிய ப்ராப்ளமா, அதனால தான் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருக்கா. இல்லைன்னா அவள் உன் கல்யாணத்தை வச்சுட்டு போவாளா? சரி நானும் போனால் போதுன்ட்டு விட்டுட்டேன். அவங்க அப்பாவும் எதுவும் சொல்லலை. அதான் 2 டேஸில் வந்துடுவேன்னு சொல்கிறாள்ல, கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வா. ஆண்டி நீங்கள் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வாடா, டைம் ஆச்சு, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அர்ஜென்ட் படுத்தி விட்றாங்க. வேறு எதுவுமே சொல்ல முடியாமல் அவங்களே முறைச்சிட்டு பார்த்துட்டு இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு காரை ட்ரைவ் பண்ணுறான். என்ன சார் ரொம்ப கோவமாக இருக்கீங்க போல இருக்கு? என்னை பாரு, ஏய் கையடு, சும்மா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் அவங்க பக்கம் திருப்பிட்டு ஒரு அழகான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மில்கி மாதிரி ஒரு லுக் விடுறீங்க. அவன் அப்படியே டிரைவிங் கோவத்தில் பண்ணியிருப்பான் இல்லையா, அப்படியே ஸ்லோ பண்ணி ட்ரைவ் பண்ணுறான். லட்சியம் நல்லா பார்த்துக்கோ, நிறைய அட்வைஸ் பண்ண வைக்காத, என்ன தயவு செஞ்சு ஒர்க்குக்கு போகிற வழியே பாரு இனிமேல். ஏய் கல்யாணத்துக்கு வர தானே போகிற, என்னமோ ஒரேடியாக போகிற மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்க. எப்பயே பண்ணால் தான் என் ஃப்ரெண்டுக்கு பண்ண முடியும். ஏன் அப்புறமேல் பண்ணால் லிக்ஷோட புருஷனுக்கு தான் பண்ணணும். லிக்ஷனே சும்மா விடுவாளா? கொன்றுவா. என் புருஷனுக்கு யாரையும் நீ அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டு. அப்போல்லாம் நீ பண்ணவே விட மாட்டேன். ஒழுங்காக பார்த்துக்கோ, இனிமேல்னாச்சும் உருப்படுற வழியை பாரு சரியா? பாஸ்போர்ட் எடு, நான் ஏதாச்சும் வேக்கன்சி இருக்கான்னு பார்க்குறேன். இல்லைனா உங்கள் அப்பாவோட பிஸ்னஸை எடுத்து பண்ணுற வழியை பாரு. புரியுதா? அவன் எதுவுமே பேசலை நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட் தான். ஸோ கொண்டாந்தவங்க லக்கேஜெல்லாம் இறக்கி வச்சுட்டு இன்னமும் முறைச்சிக்கிட்டு அப்படியே தான் நின்றுட்டுருக்குறான். நீங்கள் லக்கேஜெல்லாம் இந்த செக்கிங்க்கு விடுவாங்க இல்லையா, ஸோ விட்டுட்டு நீங்கள் மட்டும் ஃப்ளைட் டிக்கெட்டை கையில் வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி தான் இருக்குது. 2 பேருமே நகரலை, அப்படியே நின்று அவனை பார்த்துட்ருக்குறீங்க. அவன் தலையை கீழே போட்டுட்ருக்கான். என்னடா ஏன் இப்படி நிற்கிற? தெரியல. வந்துடுவேண்டா. நான் இல்லாமல் லிக்ஷி கையில் ரிங் போட்டுருவியா? நீ என்ன கொன்றுவேன் தெரியும்ல. ஸோ ஃப்ளைட் டைமிங்க்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் உங்களே பார்த்துட்ருக்கா. சரிடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஜிம்மன் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் டக்குன்னு திரும்பி ஜிம்மனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்துட்டு அவன் கிட்ட வரீங்க. அவன் புரியாமல் உங்களை பார்க்குறான். என்ன அப்படின்ற மாதிரி ஹெட்டெல்லாம் நாக் பண்ணுறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் அப்படியே போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஜிம்மன் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். அவன் திருப்பி உங்களை ஹக் பண்ணலை. அவன் ஹெட்டை நிமிர்ந்து உங்களை பார்க்கல. நீங்கள் அவன் செஸ்ட்டில் உங்கள் ஹெட்டை வச்சு அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்குறீங்க. ஜிம்மன் ஹெட்டை கீழே போட்டுட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்குறான். அந்த மூமெண்ட் அவனுக்கு நகரவே இல்லை. நீங்களும் ஃப்ளைட் ஏறி அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கும். அப்படியே தான் நின்றுட்டுருக்கான். அவன் ஷோல்டரில் வந்து ஒரு ஹேண்டு ப்ளேஸ் ஆகுது. ஜிம்மன் லிக்ஷி ஒயின் போயிட்டாங்களா? ஆண்டி சொன்னாங்க. நானும் ஏன் போகிறீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. ஒரு வார்த்தை சொல்லக்கூட இல்லை. ஏதோ சைட்டில் ப்ராப்ளமா, அவர் இருந்தால் தான் கிளியர் ஆகும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்படியா? நான் மிஸ் பண்ணிட்டேனே. வந்துடுவாங்கல்ல மேரேஜுக்கு? வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா. அவங்கள பார்க்கலான்னு வந்தேன். ஏன் இப்படி பண்ணாங்க? சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜிம்மனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ண வரா. டக்குன்னு அவன் ஹேண்டை பின்னாடி எடுத்துக்கிறான். லிக்ஷி ஒரு மாதிரி அவனை பார்க்குறா. ஜிம்மன் ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்கான். ஜிம்மனோட ஐஸ் எல்லாம் பயங்கரமாக கலங்கியிருக்கு. லிக்ஷி நீ வீட்டுக்கு கிளம்பு. ஏன் வந்து ட்ராப் பண்ண மாட்டிங்களா? இல்லை நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் வீட்டுக்கு போகணும். அம்மா அர்ஜென்ட்டாக வர சொன்னாங்க. உன்னை கொண்டாந்து விட்டுட்டு போனேன்னா டைம் ஆகிடும். நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கவே இல்லை.
இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துக்கிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் வரான். ஒரு மாதிரி பேயரைஞ்ச மாதிரி வர்றான். டேய் ஜிமன், லக்ஷி வந்தால என்னாச்சு? வயனை பார்த்தாலாம் இல்லையா? ஜிமன் ஒன்னதாண்டா? ஜிமன், இல்லைம்மா, லக்ஷி வயனை பார்க்கல. வயன் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு போயிட்டா. சரிடா, நீ எங்கே போகிற? வந்து சாப்பிட்டுட்டு போ. ஜிமன், ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அவன் ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு பெட்டில் போயிட்டு அப்படியே தொம்முன்னு உட்காடுறான். உட்காந்துட்டு அப்படியே நிமிர்றான். அவன் கண்லேருந்து டியர்ஸாக கொட்டிகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் அப்படியே அவன் ஹேண்டை எடுத்து வாயை பொத்திக்கிறான். பயங்கரமாக கண்ணீராக போய்கிட்டு இருக்கு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு டைமு 6:30, ஏர்லி மார்னிங் 7 o'clock அந்த மாதிரி இருக்குது. ஸ்டில் நைட்டு வந்து உட்காந்து எப்படி அழுக ஆரம்பிச்சிருப்பானோ அதே மாதிரி தான் உட்காந்துருக்கான். ஐஸ் எல்லாம் அப்படியே புசு புசுன்னு ரெட்டிஷ் ஆகி காலையிலேருந்து டியர்ஸாக போய்கிட்டு இருக்கு. ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, மெசேஜுக்கான நோட்டிஃபிகேஷனு. எடுத்து பார்க்குறேன், நீங்கள் தான் நான் ரீச் ஆகிட்டேன், நான் மேரேஜ்க்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அவன் அந்த ஃபோனை எடுத்து அந்த டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளேயும் அவன் ஹேண்ட் அப்படியே பயங்கரமாக நடுக்க ஆரம்பிக்குது. சடனாக பார்த்தா லக்ஷியோட கால் வருது. அவன் தூக்கி அப்படியே ஃபோனை கீழே போட்டுடுறான். போட்டுட்டு அவன் மிரரை போய் பார்க்குறான். அவன் அவனாவே இல்லை, அப்படி நின்றுட்டுருக்கிறான். ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் வீங்கி மெஸ்ஸியாக தூக்கம் இல்லாமல் அவ்வளோ டயர்டாக நின்றுட்டுருக்கிறான். ஏனே தெரியல. அவங்க அம்மா வந்து கதவை தட்டி தட்டி பார்த்துட்ருக்குறாங்க. அவன் ஐஸ் எல்லாம் தொடச்சிக்கிட்டு, ஆ சொல்லுங்கம்மா. டேய் என்னடா, என்னடா ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா என்ன? ஹாஸ்பிட்டல் போகணுமா? அப்படிலாம் இல்லைம்மா. ஏன் என்னாச்சு? அப்பா வர சொன்னாங்கடா, லக்ஷி வீட்லேருந்து ஆள் வந்திருக்காங்க. ஏன்? ஒன்றும் இல்லை, வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணணும்ல, அங்கேருந்து தானே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதான் ஒரு ரூமை டெக்கரேட் பண்ணுறதுக்காக அப்பா வர சொன்னாங்க. ஆ சரிங்கம்மா, நீங்கள் போக, நான் வரேன். ஜிம்மன், நீ ஓகே தானே? ஆ நான் ஓகே தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சடனாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ அப்படியே ஷவரை ஆன் பண்ணிவிட்டு அழுதுகிட்டு தான் நின்றுட்டுருக்கிறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் எதுவுமே இல்லை. அந்த 2 டேஸுமே இப்போ மேரேஜ் டேயும் வந்துடுது. எல்லாமே பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரிங் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் மேரேஜு. ஸோ அதுக்கான செக்மெண்ட்டோட அந்த மாதிரி கெட்டப்பில் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஜிம்மன் அப்படியே அந்த க்ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவனோட ரூமுக்குள்ள அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறான். வெளியில் ரொம்ப பயங்கரமாக ஹாப்பினஸ்ஸாக போயிட்டுருக்கு. லக்ஷி ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கா. ஜிம்மனோட வீட்டில் தான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபாதர் அங்கிட்டு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டாரு. ஜிம்மன் அப்படியே டைமை பார்க்குறேன். 9 o'clock ஆக இன்னும் ஒரு 20 minutes கிட்ட தான் இருக்குது. கரெக்டாக 9 o'clock அவனுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஜிம்மனோட அம்மாலாம் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் அம்மா கிட்ட, லக்ஷியோட அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெட் டுகெதரில் பயங்கரமாக வைபாக போயிட்டுருக்கு. அவன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நாட் ரீச்சபிள் வந்துகிட்டே இருக்குது. ஈவன் தான் அவன் 10 secondsக்கு ஒரு தடவை கால் பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த வாட்சை பார்த்துக்கிட்டு டக்குன்னு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. டே வந்துட்டேன்டா, இப்போ தான் மொபைல் ஆன் பண்ணேன், ஃப்ளைட் விட்டு இப்போ தான். எப்போ வருவ? ஜிம்மன், நான் இப்போ தான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினேன். எவ்வளோ மணி நேரம் ஆகும்? ஹே என்னடா, ஏன்னா வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருக்கேன், இனிமேல் தானே வரணும். வெளியில் ஹாங் நிற்பான் பாரு. என்ன? வெளியில் ஹாங் நிற்பான் பாரு. ஆமாம் நிற்கிறான், காரில் ஏறு. ஏய் இருடா, லக்கேஜ் எல்லாம் எடுக்கணும்ல, இன்னும் டைம் இருக்குல்ல உன் மேரேஜ்க்கு, நான் அதுக்குள்ளே வந்துடுவேன். காரில் ஏறுன்னு சொல்கிறேன்ன. ஜிம்மன், லக்கேஜ் எடுக்கணும், காரில் ஏறுன்னு சொல்கிறேன்ன. ஆ இருடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாங்கை பார்த்து கை நீட்டுறீங்க. வா வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிக்கப் பண்ணுறான். காரு வந்துட்டுருக்கு. அடுத்து ஒரு 5 minutes கூட ஆயிருக்காது, மறுபடியும் ஃபோன் வருது. எங்கே வந்துட்டுருக்க? ஜிம்மன், இப்போ தான் ஏர்போர்ட்டை விட்டு தாண்டுற ஜிம்மன். ஹாங் கிட்ட ஃபோனை கொடு. டே சொல்கிறா, இவ்வளோ நேரம் என்னடா பண்ணுற? ஏய் மச்சான், டிராஃபிக்டா, சரியான டிராஃபிக், மூவ் பண்ண முடியாத அளவுக்கு நின்றுட்டுருக்கேன், கத்தாத. ஹாங் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வாங்கி காதில் வைக்கிறீங்க. என்னடா, என்ன கல்யாணம் ஆக போகுதுன்ற திமிரில் பண்ணிகிட்டு இருக்கிறியா? உன் இஷ்டத்துக்கு நீ கத்திட்டு இருக்க. நான் தான் வந்துடுவேன்னு சொல்கிறேன்னா, என்னமோ நான் இல்லைன்னா மேரேஜே பண்ணிக்காத மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்குறான். அதான் வந்துடுவேண்ணா. இரு என்னையே மிரட்டுறல, வந்து அப்பாட்ட சொல்லி உன்னை சிண்டு. மரியாதையாக சீக்கிரம் வந்து சேர்ற. அது வரேன் ஜிம்மன், டிராஃபிக்காக இருக்குல்ல.
வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஹாங்க பார்க்குறீங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவன் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது, மறுபடியும் ஃபோன் வருது. நீங்கள் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. எப்போ வருவ? சிம்மன், உனக்கு என்ன ஆச்சு? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்குற? நீ ஃபோனை வை ஃபஸ்ட்டு. லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்குற. ஒயன், எனக்கு நீ இப்போ வந்தாகணும். ஜிம்மன், ஒயன். அவன் கத்தும்போது ஜிம்மனோட அம்மா டோரை ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்னடா ஒயன் ஒயன் இப்படி கத்திட்டு இருக்க? அவள் தான் வந்துட்டு இருக்கால, அப்புறம் ஏன் ஃபோனு? ஓ, அவள் தான் லைனில் இருக்காளா? இங்கே கூட. ஒயன். ஆண்டி, என்னாச்சு அவனுக்கு? என்னாச்சோ, ஏதோ டென்ஷனாக உட்காந்துருப்பான் போல இருக்கு. நீ வரலன்ற டென்ஷனாக தான் இருக்கும். வந்துட்டியா என்ன? வந்துடுவேன் ஆண்டி. வந்துடுவியா? இன்னும் 15 மினிட்ஸில் மேரேஜ்டா. ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் ஆண்டி. சரி, ஓகே, சரி, பார்த்து பத்திரமா வா, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஜிம்மன், ஃபோன் கொடுங்க. ஜிம்மன், ஃபஸ்ட்டு கீழே இறங்கி வா. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீ வரணும் இப்போ. ஆனால் 15 மினிட்ஸ் இருக்கேம்மா. டேய், ஏன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கீழே வரக்கூடாதா? சொல்லப்போனால் நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கீழே போயிருக்கணும். லிக்ஷிக்காக நீ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். வா. அம்மா ஃபோன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாகி நின்றுட்டுருக்குறான் ஃபாதர் முன்னாடி. லிக்ஷி வர்றாங்க. ஸோ லிக்ஷி அவங்களோட அப்பா தான் கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப அழகாக பிரிட்டியாக வந்துட்டுருக்கா லிக்ஷி. ஜிம்மனை பார்த்து சின்ன ஒரு ஸ்மைலோட தான் வந்துட்டுருக்கா. ஜிம்மன் லிக்ஷியே பார்த்துட்டு தான் இருக்கிறான். அடுத்த செகண்ட் அவன் சுற்றி முற்றி உங்களை தான் தேடிட்டு இருக்கான். உங்களை என்ன ஆளே காணும். அவனுக்கு இருக்க ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. லிக்ஷியை கொண்டாந்து ஜிம்மன் முன்னாடி நிப்பாட்டியாச்சு. லிக்ஷி கிட்ட ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாதர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மன் உங்களையே தான் தேடிட்டு இருக்கான். அவன் ஐஸ் அப்படியே அலைஞ்சு வந்து ஒரு இடத்துல ஹோல்ட் ஆகுது. நீங்கள் நிற்கிறீங்க. எந்த ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. அவன் உங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். வந்துட்டேன்டா, போதுமா? லிக்ஷியை பாரு, என்ன பார்க்காத, அழகாக இருக்கா, நீயும் க்யூட்டாக இருக்க. அவன் அவங்க மேலேருந்து ஐஸே எடுக்கலை. லிக்ஷி சடனாக திரும்பி உங்களை பார்க்குறான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை காட்டுறீங்க. சின்ன ஸ்மைலோட அவன் ஜிம்மனை பார்த்துட்டு இப்போ ஃபாதர் பக்கம் திரும்புகிறாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் வந்துருச்சு. நீங்கள் ஒரு க்யூட்டான ஸ்மைலோட பார்த்துட்ருக்குறீங்க. ஆக்சுவலி என்னென்னா அந்த ஸ்டேஜுக்கும் பக்கத்தில் பின்னால் அந்த சைடில் தான் நின்றுட்டுருக்குறீங்க. ரொம்ப பக்கமாகவே க்ளோஸ்டாக இந்த ஃப்ளவர் கேஷ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதற்காகவே நீங்கள் அங்கே வந்து நின்றுட்டுருக்குறீங்க. இப்போ ஃபாதர் பார்த்து லிக்ஷியை தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணுறாங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் ஐ வில் டூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜிம்மின் கையில் ரிங் எடுத்து போடுறா. இப்போ ஜிம்மனை பார்த்துட்டு அந்த கொஷின் பண்ணுறாங்க. ஜிம்மன் கையில் அந்த ரிங் எடுக்கிறாரு. லிக்ஷியும் கையை நீட்டுறா. ஃபாதரும் அந்த கொஷினை கேட்குறாரு. ஆனால் ஃபாதருக்கு அந்த கொஷினுக்கான ஆன்சர் அவன் சொல்லவே இல்லை. அவன் அந்த கையில் ரிங்கை வச்சிட்டு இருக்கான். லிக்ஷியும் அந்த ஃபிங்கர் இருக்கும் இல்லையா, ரிங் ஃபிங்கரு, ஸோ அதை நீட்டின மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கா. எல்லோரும் கிளாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறான். லிக்ஷியோட ஃபேஸ் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. கிளாப் சவுண்டு இன்னும் கேட்டுகிட்டு தான் இருக்குது. அவன் அந்த ரிங்கை அவள் கையில் போட போயிட்டு அந்த விரலில் ஆஃப் ரிங் விட்டுட்டு அப்படியே அவன் ரிமூவ் பண்ணிடுறான். எல்லோரும் இதை தான் நோட் பண்ணுறாங்க. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் லிக்ஷியை. லிக்ஷி அப்படியே ஜிம்மனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கலை. அங்கேருந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவனை பார்த்துட்ருக்குறீங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜிம்மன் அப்படிங்கும்போது அவன் உங்ககிட்ட தான் இறங்கி ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கான். நீங்கள் பின்னாடி தானே நிற்கிறீங்க. எல்லோரும் உங்கள் 2 பேரை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மன், என்னடா பண்ணிகிட்ருக்கா? டேய் அப்படிங்கும்போது அவங்க கையை எடுத்து டக்குன்னு அவன் ரிங்கை போட்டு விட்டுறான். அவ்வளோதான், நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. அவன் ரிங்கை போட்டு அடுத்த செகண்ட் அந்த இடத்துல நிற்கவே இல்லை. அவன் விறுவிறு நடந்து போய்கிட்டு இருக்கிறான். எல்லோரும் ஸ்டாண்டப் ஆகி நின்று பார்த்துட்ருக்குறாங்க. ஜிம்மனோட அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாயடைச்சி போய் நின்று பார்த்துட்ருக்காங்க. யாருக்குமே என்ன பேசணுன்னே தெரில. ஓகேடா, நம்ம இதோட அந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நடக்குது சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். அண்ட் திஸ் த பாய் ஃப்ரம் PTS Team Talkie 2.0. டாடா, பை, see you, love you all.